ஒரு ஊர்ல அர்ஜுன்ன்ற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் அம்மாவ ரொம்ப பாசமா பாத்துக்குவான். வீட்டுல காசு கம்மி. அதனால அவன் சின்ன சின்ன வேலைகள் பண்ணி அம்மாவுக்கு உதவி பண்ணுவான். ஒவ்வொரு மாலையும் அவன் ஒரு பெரிய மரத்தடியில போய் உட்காருவான். அங்க காற்று வீசும், பறவைகள் வீடு போகும், சூரியன் மெதுவா மறையும். அவன் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருப்பான். ஒரு நாள் ஒரு தாத்தா அவன் பக்கத்துக்கு வந்தார். என்னடா இங்கே தினமும் உட்கார்ந்து இருக்கன்னு கேட்டாரு. அர்ஜுன் சிரிச்சு, சும்மாதான் தாத்தா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன்னு சொன்னான். தாத்தா சிரிச்சார். நேரத்தை பணத்துக்கு மாத்தணும்னா வேணுமான்னு கேட்டார். அர்ஜுன் ஆச்சரியப்பட்டான். அது எப்படி தாத்தா? தாத்தா ஒரு கடிகாரம் கொடுத்தாரு. இதுல நீ 1 மணி நேரம் கொடுத்தா உனக்கு காசு கிடைக்கும்னு சொன்னாரு. அர்ஜுன் யோசிச்சான். வீட்டுக்கு காசு தேவை. சரின்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் அவன் முயற்சி பண்ணான். 1 மணி நேரம் 100 ரூபாய்ன்னு சொன்னான். உடனே அவன் கையில காசு வந்துச்சு. அவன் ரொம்ப சந்தோஷம். அந்த காசு அம்மாவுக்கு கொடுத்தான். அம்மாவும் சந்தோஷம். அதுக்கப்புறம் அவன் தினமும் நேரம் கொடுத்து காசு வாங்க ஆரம்பிச்சான். வீட்டு நிலை கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணான். விளையாட மனசே இல்ல. மாலையில மரத்தடிக்கே போகல. நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு விட்டான். ஆனா அப்படியே நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாள் அவன் கண்ணாடியில பார்த்தான். அவன் கொஞ்சம் பெரியவனாக மாதிரி தெரிஞ்சது. அவனுக்கு பயம் வந்துச்சு. உடனே அந்த மரத்தடிக்கே ஓடிப்போனான். அங்கே அந்த தாத்தா இருந்தார். தாத்தா, என்ன ஆகுது எனக்குன்னு கேட்டான். தாத்தா மெதுவா சொன்னார். நீ கொடுத்த நேரம், அது உன் வாழ்க்கைதான். அர்ஜுன் கலங்கிட்டான். அத திரும்ப வாங்க முடியாதா? முடியாது. போன நேரம் திரும்ப வராதுன்னு சொன்னாரு. அர்ஜுன் கண்ணீர் விட்டான். அவன் அந்த கடிகாரத்தை பார்த்தான். பிறகு அவன் ஒரு முடிவு எடுத்தான். அந்த கடிகாரத்தை தூரம் எரிஞ்சு விட்டான். இனி நான் என் நேரத்தை விற்க மாட்டேன்னு சொன்னான். தாத்தா சிரிச்சார். அதுக்கப்புறம் அர்ஜுன் வேலை பண்ணினான். ஆனா மாலை நேரம் வந்தா அவன் மறுபடியும் அந்த மரத்தடியில உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு புரிஞ்சது, நேரம் ரொம்ப முக்கியம். கதை நெறி. பணம் போயிடுச்சுன்னா திரும்ப சம்பாதிக்கலாம். ஆனா நேரம் போச்சுன்னா திரும்ப வராது.